வணக்கம், வெல்கம் டு யுகாஸ் கிச்சன். இன்னைக்கு ஓட்ஸ் சாம்பார் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடுங்க. ஒரு பேனில் 1.25 கப் ஓட்ஸ் எடுத்து வறுத்துடுங்க. ரொம்ப பொன்னிறமாக வறுக்க வேண்டாம், லைட்டாக வறுத்தா போதும். ஒரு 10 நிமிஷம் வறுத்தீங்கன்னா லைட் ப்ரௌன் கலரில் மாறும், அது போதும். அந்த கலர் வந்ததும் ஓட்ஸை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இப்போ ஓட்ஸ் ரெடி ஆயிடுச்சு, நம்ம அதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுடுங்க. ஆயில் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடுங்க. கடுகு வெடித்ததும் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துடுங்க. ஜீரகமும் கடுகும் நல்ல பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துடுங்க. இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துடுங்க. சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா அதுவும் சேர்த்திக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வறுபட்டுருச்சு, பொடியாக நறுக்குன இஞ்சியை சேர்த்துடுங்க. இஞ்சியை நல்லா 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. இப்போ 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டுருங்க. கூடவே 2 பச்சை மிளகாயும் கீறி போட்டுருங்க. நல்லா 1 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. இப்போ கருவேப்பிலை இலையை சேர்த்துடுங்க. சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் நல்லா வறுபட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துடுங்க. தக்காளி நல்லா வெங்காயத்தோடு சேர்ந்து மசிஞ்சிடணும். இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடுங்க. மஞ்சளும் உப்பும் சேர்ந்ததுனால தக்காளி நல்லா மேஷ் ஆகிடும். மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்க விடுங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி ரெடி ஆயிடுச்சு. இப்போ காய்கறிகளை சேர்த்துங்க. உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். காய்கறிகளை நல்லா வதக்கிடுங்க. இப்போ 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசம் போக வதக்கிடுங்க. இப்போ 1/4 கப் தண்ணி சேர்த்தி நல்லா வெங்காயமும் காய்கறிகளும் மசாலோட வேகிறதுக்கு மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போ காய்கறிகளும் மசாலும் நல்லா ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகி நல்லா வெந்துடுச்சு. இப்போது வேக வச்ச துவரப்பருப்பை சேர்த்துடுங்க. நான் 1/2 கப் பருப்பு வேக வச்சுருக்கேன். பருப்பை நல்லா காய்கறிகளோட மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது இந்த சாம்பார் சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துடுங்க. மூடி நல்லா 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆச்சு, பருப்பு நல்லா கொதி விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வறுத்த ஓட்ஸை சேர்த்துடுங்க.
நல்லா ஓட்ஸ் எல்லா பக்கமும் சேர்ற மாதிரி கிண்டி விட்டுடுங்க. இப்போ ஓட்ஸ் வேகிறதுக்கு 2 கப் தண்ணி சேர்த்துடுங்க. தண்ணியை நல்லா எல்லா பக்கமும் சமமாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க பெருங்காயத்தூளை. மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் நல்லா ஓட்ஸை வேக விடுங்க. இது ஓட்ஸ் சாம்பார் சாதம்னு யாருமே நம்ப மாட்டாங்க. ஓட்ஸ் சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லியை சேர்த்துடுங்க. கொத்தமல்லியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது ஓட்ஸ்ன்னு யாருமே நம்ப மாட்டாங்க, சாதம்னு தான் நம்பி சாப்பிடுவாங்க. ஓட்ஸ் விரும்பாதவங்க கூட இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பரிமாறும்போது 1 டீஸ்பூன் நெய் விட்டு பரிமாறுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சுட சுட ஓட்ஸ் சாம்பார் சாதம் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் யுகாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.